Hello guys, this is Rithin Sanjay. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல வந்து GoPro Hero 9 அன்பாக்சிங் போட்டிருந்தேன். அப்பவே வந்து சொல்லிருப்பேன் மீடியா மாட் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். அதை வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து அன்பாக்சிங் போடுறேன். சோ மீடியா மாட் இப்போ வந்துருச்சு. Amazonல ஆர்டர் போட்டது இப்போ வந்துருச்சு. சோ அதோட அன்பாக்சிங்கும் and கூட சேர்ந்து GoProக்கு தேவையான நிறைய கேஜெட்ஸும் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவா போட்டுடலாம். எல்லாமே தனித்தனியா போட்டா ரொம்ப நிறைய வீடியோஸ்ல வரும். அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா போட்டுடலாம்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. and இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீடியா மாட் ஓபன் பண்ணிடுவோம். பார்க்க டப்பால வந்து இவ்வளவு சின்ன பாக்ஸ்ல தான் இருக்கு. ஆனா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7800 கிட்ட வருது. ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணா பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள மீடியா மாட் இருக்கு. கூட வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச் அண்ட் வந்து மீடியா மாட் இருக்கு. மீடியா மாட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. இந்த 8000க்கு இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம், பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அமுத்துனா கொஞ்சம் அமுகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மாட்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு சி டைப் கனெக்டர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சி டைப் கனெக்டர் மாதிரி இருக்கும். அந்த கனெக்டருக்குள்ளே நம்ம GoPro போய் ஃபிட் ஆச்சுன்னா இது வந்து இந்த மீடியா மாட்டில் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுலேயே சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக அந்த மைக் அடாப்டர் வாங்க தேவையில்லை. அதனால வந்து இதுலேயே மைக்கை நீங்கள் சொருவிட்டு மைக்கை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து 3.5mm மைக்கை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, லேவலியர் மைக் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஒரு ஷார்ட் கன் மைக்கோ எது ஃபிட் பண்ணாலும் இதில் வந்து மைக் ஆடியோ கேட்கும். நீங்கள் தனியாக அடாப்டர் வாங்க தேவையில்லை, உலான்சி கேஸ் வாங்க தேவையில்லை. ஸோ இதே போட்டுக்கலாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், இந்த மீடியா மாட் போட்டால் GoPro வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து பேட்டரி டோரை வந்து கட்டிடுவோம் அண்ட் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உலாஞ்சி போட்டாலும் அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. GoProவோட ஒரிஜினல் அந்த பேட்டரி டோர் இருந்தால் மட்டும்தான் அது வாட்டர் ப்ரூஃப் கணக்கில் வரும். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் நெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து GoProவை ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகவே ஃபிட் ஆகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மீடியா மாட் கனெக்டட் அப்படின்னு வந்துடும். அப்படி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் வந்து லைட் மாட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு ஒரு லென்ஸ் மாட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, கம்பார்ட்மெண்ட். ஸோ அதுதான் அதோட ஃபீச்சர்ஸு. இதில் நான் ஏன் மைக் அடாப்டர் வாங்கலான்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மைக் அடாப்டர் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சில பேருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த மீடியா மாட்டில் வந்து நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு வாட்டி, நல்லாவே ஒர்க் ஆகுது. மைக் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. ஸோ மீடியா மாட் பார்த்தாச்சு. மீடியா மாட்டுக்கு அப்புறம் மீடியா மாட்டில் டேரெக்டாக வந்து நீங்கள் லேவலியர் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா TRRS to TRS அடாப்டர், அந்த அடாப்டர் வாங்கினா மட்டும் தான் கனெக்ட் ஆகும். அதுவும் வந்து இந்த ரோடோட அடாப்டர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் வந்து இந்த மோனா மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு அடாப்டர் இருக்கு, TRRS to TRS அடாப்டர். அந்த அடாப்டர்லேயே வந்து கனெக்ட் ஆகி வாய்ஸ் வருது. பட் வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, நான் அந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ரோடோட SE3 கனெக்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ரேட் மட்டும் 1100 ஆகுது. இது உள்ள பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து 2020 பேக் ஆன ப்ராடக்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்ஸ் வரும்போதே அமேசான்லேருந்து இந்த பாக்ஸ் வந்து பேக்கிங்கே ரொம்ப இதுவாக தான் வந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி தான் இருக்குது. பட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ புதுசுன்னு தெரியல. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது வயர். இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு வாட்டி வாங்க வைக்கிறதுக்காக அவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சீக்கிரமாக பிஞ்சிருச்சுன்னா இன்னொரு வாட்டி வாங்க வைக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க போல். ஸோ இதை வந்து நீங்கள் மீடியா மாடலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மைக் வந்து லேவலியர் மைக்கோ இல்லை ஷார்ட் கன் மைக்கோ எதை கனெக்ட் பண்ணாலும் இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். மைக்கில் வந்து சவுண்டு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பவர்டு மைக்கு வந்து இது தேவையில்லை. பவர்டு மைக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ண தேவையில்லை இந்த கனெக்டர். இது வந்து பவர்டு மைக் கிடையாது, அதனால வந்து கண்டிப்பாக இந்த அடாப்டர் தேவைப்படும். இதோட ரோடோட ஷார்ட் கன் மைக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அடாப்டர் தேவையில்லை. டேரெக்டாகவே நீங்கள் மீடியா மாடலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மோனா மைக்கை வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees வந்துச்சு இந்த மோனா மைக்கு. ஏன்னா இதே வாங்கினா இதில் வயர் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், வயர் லெங்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மைக் ஆர்டர் பண்ணேன். மீதி வந்து இந்த போயா மைக்லையும் வேறு எந்த மைக் வாங்கினாலும் மைக் அந்த வயர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக லெங்க்த்தாக போகுது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கண்டென்சர் வேறு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால தான் அந்த குட்டியாக போகிற மாதிரி ஒரு மைக் வாங்கிட்டேன். இதில் வந்து நல்லாவே ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. இதோட ரேட்டே 350 தான். போயா மைக்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வரும். இது வந்து 350. இது வந்து நல்லாவே ரெக்கார்ட் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இதுவும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த TRS கன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணி மீடியா மாடலில்
கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீடியா மாடலில் இங்கே ஒரு ஜாக் இருக்கும். இந்த ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஜாக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு சூப்பராகவே ஆகும், நல்லா வாய்ஸ் கேட்கும். மீடியா மாடலில் வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது, HDMI போர்ட்டும் இருக்குது. நீங்கள் சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் GoPro டோர் ஓப்பன் பண்ண தேவையில்ல, இங்கேயே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் மீடியா மாடலில். ஸோ இப்போ வந்து மைக்கு அண்ட் வந்து SE3 கனெக்டர் பார்த்துட்டோம், மோனோ மைக்கை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யான்ட்ராலே இவங்க கம்பெனியில் வந்து ஹெல்மெட் மவுண்ட், ஹெல்மெட்டில் வந்து சின் ஸ்ட்ராப் போடுவாங்க பார்த்தீங்களா. இப்போ பைக் மோட்டோ விளாகிங்லாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து அந்த அதர்சிவ் மவுண்ட்டை ஒட்டாமல் இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு வயர் கீழே விழுந்துச்சு, அது பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மவுண்ட்டு, சின் ஸ்ட்ராப் மவுண்ட்டு. இதில் வந்து GoPro போய் அந்த கனெக்ட் ஆகும். ஜே மவுண்ட்டை ஹுக் பண்ணிவிட்டு ஜே மவுண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஹெல்மெட்டில் ஸ்ட்ராப்பில் மாட்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக உள்ள ஹெல்மெட்டில் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கும். நிறைய பேர் நிறைய மோட்டோ விளாகர்ஸ் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 950 ருபீஸ் ஆச்சு இதுக்கு மட்டும். இது 400 300 இருக்குது. பட் அதில் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது, நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன். இதில் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இது வந்து நல்லா லைஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணலாம். அதுக்காக தான் அது முக்கியமான யூஸ். உங்கள் ஹெல்மெட்டில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது முக்கியமாக வாங்கியிருக்கிறது. ஏன்னா வந்து நான் மோட்டோ பைக் வீடியோஸ்லாம் இன்னும் மேலும் மேலும் போடுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதோட இதெல்லாம் வந்து நான் பின்ன இது எப்படி இருக்குன்றதை நான் பைக் வீடியோஸ் பண்ணும்போது அதுலேயே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இது வந்து யான்ட்ராலேயோட ஒரு மவுண்ட் கலெக்ஷன்ஸ். இது வந்து மவுண்ட் கலெக்ஷன்ஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா ஏன் வாங்கினேன்னா, இது வந்து கூட வந்து GoPro கூடயோ இல்லை வந்து இந்த மவுண்ட் கூடயோ இல்லை எதுலேயோ வந்து ஜே மவுண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. ஜே மவுண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஹெல்மெட்டில் மாட்டினதுக்கப்புறம் GoProக்கும் ஹெல்மெட்டுக்கு வந்து கேப் கிடைக்கும். அதனால் ஜே மவுண்ட்காக தான் இந்த கலெக்ஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வாங்கியா ஆகணும். ஏன்னா வந்து ஜே மவுண்ட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 300 200 கிட்ட வந்துச்சு. ஸோ இது வந்து நிறைய லிங்க்ஸோடு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்மால் லிங்க்கு எக்ஸ்ட்ரா 2-3 லிங்க்கோடு வருது. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய லிங்க்கு, இது வந்து சின்ன லிங்க்கு. இது வந்து ஜே மவுண்ட். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற லெங்க்த்துக்கு நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இது செட்டாகவே வாங்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 340 ருபீஸ் ஆச்சு. நீங்கள் தனியாக ஜே மவுண்ட் மட்டும் வாங்கினா 200 கிட்ட வருது. இது வந்து மொத்தமாகவே சேர்த்து 340. ஸோ நல்லா ஒரு டீலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டேன். ஸோ இதுவும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இந்த ஜே மவுண்ட் வந்து இனிமேல் தான் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவை போடுறேன். அதோட செக்கிங் வீடியோ, வெளியில் போகிற விளாக், மோட்டோ விளாக் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இன்னும் லாஸ்ட்டாக இன்னொரு பொருள் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து GoProவோட ஒரு ஸ்டிக்கு, GoPro மாட்டுறதுக்கான ஒரு ஸ்டிக்கு. இது வந்து என்ன பிராண்டுனா அமேசான் பேசிக்ஸ். அமேசானோட பேசிக்ஸ், அமேசான் அவங்களே ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, அதுலேருந்து வாங்கினது. இந்த ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து GoPro ரிமோட் மாட்டுறதுக்கான ஒரு இடம். பட் GoPro ரிமோட் வாங்கினா அதுக்கு ஒரு 6000 ரூபாய் வேணும். அதனால GoPro ரிமோட் வாங்கலை, இப்போதைக்கு எதுவும் பண்ணல. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ரிவ்யூவில் பார்த்தேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. GoProவும் நல்லா ஹோல்ட் பண்ணுது, எந்த ஒரு ஷேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது முக்கியமாக வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்கு யூஸ் இல்லை, பட் இருந்தாலும் அது அவங்க அட்டாச்சாக கொடுத்துட்றாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது. 39 இன்ச்சஸ் வரைக்கும் வந்து லெங்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நல்லா லெங்க்த்தாக வருது. ஆனால் அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம் அதில் GoProவை. இது வந்து ஏன் முக்கியமாக வாங்கினா, ஹெல்மெட்டில் மாட்டிட்டு நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி நின்றுட்டு விளாக் பண்ணால் GoPro கையில் பிடிச்சிட்டு விளாக் பண்ணோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இதில் வந்து GoProவை எடுத்துகிட்டு மாட்டிட்டு நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அது முக்கியமாக வாங்கினது. இதெல்லாம் வந்து நீங்கள் பேக்கில் போட்டு கொண்டு போனீங்கன்னா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணான பொருள் தான் இதெல்லாம். பட் நீங்கள் GoPro வாங்கினதுக்கப்புறம் இவ்வளோ பொருள் வாங்கணும். GoPro வந்து வெறும் GoPro மட்டும் வாங்கினீங்கன்னா வந்து யூஸ் கிடையாது. ஏன்னா வந்து இவ்வளோ பொருள் வாங்கினா தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி GoProவோட ஒரு செட்டப், ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப்போ இல்லை வந்து ஒரு விளாகிங் செட்டப்போ எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். நீங்கள் வெறும் GoPro ஒரு 33,000 இல்லை 34,000 கொடுத்து GoPro வாங்குறீங்க, ஒரு பேட்டரி தான் அதில் கிடைக்கும். இப்போ பேட்டரியே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் தான் பேட்டரி நிற்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பேட்டரி வாங்கினா தான் GoProவில் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து விளாகிங் பண்ண முடியும். அப்படி இல்லைனா விளாகிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸோட கட் ஆகிடும் வீடியோ. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு பதிலாக இன்னொரு பேட்டரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த பேட்டரியோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 2100 கிட்ட வருது. அண்ட் வந்து
பேட்டரியை சார்ஜ் போடுறதுக்கும் ஒரு அடாப்டர் வந்திருக்கு. அந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு 5000 வருது. அதெல்லாம் இப்போ வாங்க வேணா, கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதை வச்சுட்டே நம்ம இது பண்ணலாம், பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதெல்லாம் ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் எப்பயாவது வாங்கலாம். ஸோ இது வந்து ஏன் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணேன்னா, நிறைய வந்து ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பொருள் வந்து எதுக்கு வாங்குறேன்னு தெரியாமல் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நான் இப்போ வாங்கினதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து எல்லாத்துலேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சேர்ந்து பிராண்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட்ஸில் போகலாம். ஏன்னா வந்து எல்லாமே கரெக்டான பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன், ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாவே இருக்கும்னு நம்புறேன். அண்ட் வந்து நான் மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் பிராண்ட் சொல்லிடுறேன். இந்த SC3 TRRS அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட TRRS to TRS அடாப்டர் வாங்கியிருக்கேன். ரோட் SC3 தான் வாங்கினேன், வேறு ஏதாவது வாங்கினீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து லேவ்லியர் மைக் வந்து மௌனாவது வாங்கியிருக்கேன். MAONO இது வந்து நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணாலே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாந்த்ராலேயோட ஹெல்மெட் மவுண்ட்டு அண்ட் வந்து யாந்த்ராலேயோட கனெக்டர் எல்லாமே வந்து யாந்த்ராலே தான். இவங்க வந்து நல்ல கேஜெட்ஸில் வந்து நல்ல சூப்பராகவே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமேசானில் ரிவ்யூ இருந்துச்சு. வேறு நிறைய பேர் இருக்காங்க ஆக்ஷன் ப்ரோ, அவங்கலாம் வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால தான் பெஸ்ட்டாகவே போயிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருக்கேன். அண்ட் இந்த ட்ரைபாட் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமேசானோட பேசிக்ஸ். அமேசானோடது அவங்களோட கம்பெனி கிளவுட் டெயில், அதில் வந்து அவங்க தான் செல்லரு, அவங்ககிட்ட தான் இந்த அமேசான் இது வந்திருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து அமேசானில் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, TRRS to TRS அடாப்டர் பழைய இது அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இவங்க நிறைய பொருள் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 months முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தெரியும். ஏன்னா வந்து நான் ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி போனது, பழைய யாரோ யூஸ் பண்ணிட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். பழசாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இல்லை ஒர்க் ஆகலைன்னா உடனே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அவங்க திரும்பவும் அதே மாதிரி அனுப்புனாங்கன்னா அதையும் ரீப்ளேஸ் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க, அதான் நல்லது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட ஆல்மோஸ்ட் வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூடியூப்ல கமெண்ட் பண்ண முடியல, இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி மெசேஜ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. லவ் யூ ஆல். பாய்.